لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال نبينا صلى الله عليه وسلم: من أسرج في مسجد سراجا لم يزل ملائكة وحملة العرش يصلون عليه ويستغفرون له ما دام ذلك الله فيه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், அவர்கள் நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்தில் பள்ளிவாசல்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பள்ளிவாசலுடைய அந்தஸ்தை அடையக்கூடிய இடங்கள் எது, முசல்லாவுடைய அந்தஸ்துகளை அடையக்கூடிய இடங்கள் எது, பள்ளிவாசலுக்கு அதற்குண்டான உரிமை யாருக்குரியது என்பதையெல்லாம் வரிசையாக பார்த்து வந்தோம். அருமையாலே, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆகவேதான் பள்ளிவாசலை கட்டக்கூடிய அந்த தருணத்திலே, மதரசாக்களை கட்டக்கூடிய அந்த தருணத்திலே வக்ஃபு என்பதாக சொல்வார்கள். வக்ஃபு என்றால் தமிழில் அர்த்தம் நிறுத்துதல். இதர ப்ராப்பர்ட்டிகள், நிலங்கள், வீடுகள் எல்லாம் கைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானதாக ஆக்கப்பட்டு வக்ஃபு என்பதாக சொல்வார்கள். நின்று விடும், அதற்கு பின்பதாக யாரும் எனக்கு சொந்தம் என்பதாக. இடத்தை கொடுத்த அந்த நபரும் கூட, அல்லது இடத்தை வாங்குவதற்குண்டான தொகையை கொடுத்த அந்த நபரும் கூட, அல்லது பல காலங்களாக பல தலைமுறைகளாக நாங்கள் தான் இதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தோம். தலைமுறையாக எங்களுடைய நிர்வாகத்திற்கு கீழாக, எங்களுடைய குடும்பத்துடைய பராமரிப்பு கீழாக இந்த இடங்கள் இருந்தது. ஆகவே இது எங்களுக்கு சொந்தம், நாங்கள் வேண்டுமானால் விற்கலாம், வாங்கலாம் என்பதாக யாரும் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்விற்கு சொந்தம். இதில் உரிமை கொண்டாட யாருக்கு உரிமை இல்லை என்பதால் சொல்லக்கூடியதாக வக்ஃபு என்பதாக இருக்கின்றது. அருமையாலே, அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் பள்ளிவாசல் என்பதாகவும் பார்த்தோம். பள்ளிவாசல்களை
எப்படி அமைப்பது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அழகா சொல்கின்றார்கள். சென்ற வாரத்தில் கூட சொன்னோம், ஒரு பள்ளிவாசலை அழித்து விட்டு இடித்து விட்டு விற்றுவிட்டு அதற்கு பகரமாக இன்னொரு முக்கியமான ஒரு இடத்திலே பள்ளிவாசலை கட்டலாம் என்று நினைத்தால் அது கூடாது. ஆனால் தேவைகளுக்கு ஏற்ப பள்ளிவாசலை அமைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அதற்கு மார்க்கம் முழுமையாக அனுமதி தருகின்றது. மஸ்ஜித் நபவி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சஹாபி தூர தொலைவில் இருந்து பள்ளிவாசலுக்காக தொலை வந்து கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பம் மஷூரா செய்கின்றது, மஸ்ஜித் நபவி விட்டு நாம் தூரமாக இருக்கின்றோமே, நாம் மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் சென்று விட்டால் நாம் சென்று வருகின்ற அந்த சிரமம் நமக்கு குறையும் என்பதாக ஆலோசனை செய்கின்றார்கள். ஆகவே தன்னுடைய இருப்பிடத்தை தன்னுடைய வீட்டை பள்ளிவாசலுக்கு அருகாமையில் அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக தங்களுக்கு மத்தியில் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே ஆலோசனை செய்கின்றார்கள். இந்த ஆலோசனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டுகின்றது. இப்படியாக ஒரு குடும்பம் மஸ்ஜித் நபவியிலிருந்து தூரமாக இருக்கின்றார்கள். அவர்கள் மஷூரா செய்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு அருகாமையில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தெரிய வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அழைக்கின்றார்கள், நீங்கள் எண்ணிய எண்ணம் தவறான எண்ணம், நீங்கள் பேசிய அந்த முடிவு தவறான முடிவு. நீங்கள் பள்ளிவாசலை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கின்றீர்களோ அவ்வளவு நன்மைக்குரியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். அதாவது நீங்கள் பள்ளிவாசலுக்காக வேண்டி எவ்வளவு சிரமங்கள் எடுத்து வருகின்றீர்களோ அந்த சிரமத்திற்குண்டான கூலியை அல்லாஹ் தருகின்றான். ஒவ்வொரு எட்டிற்கும் பகரமாக நன்மைகளை எழுதுகின்றான், பாவங்கள் எழுகின்றான், தரஜாக்களை சொர்க்கத்தில் உயர்த்துகின்றான். ஆக தூர தொலைவில் இருந்துதான் மஸ்ஜிதுக்கு வருவது சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு உணர்த்துகின்றார்கள். நீங்கள் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வருவதை விட நீங்கள் தூரமாக இருந்து அங்கிருந்து பள்ளிவாசலுக்கு வருவதுதான் நன்மைக்குரிய விஷயம் என்பதாக, எவ்வளவு தூரத்தில் நாம் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார்கள், பள்ளிவாசலை விட்டு தூரமாக இருப்பிடம் இருந்தால் பள்ளிவாசலை வரக்கூடிய அந்த தருணத்திலே நன்மைகள் அதிகம் என்பதாக நபி சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் எவ்வளவு தூரத்தில் நாம் நம்முடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் நமக்கு வழிவகுக்கின்றது. என்ன வழி என்று பார்த்தால், பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்குள்ள தொலைதூரத்தில் மட்டும்தான் நாம் நம்முடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். பாங்கு சத்தங்கள் கேட்காத இடங்களில் வீடுகளை கட்டுவது, நிலங்களை வாங்குவது முற்றிலுமாக மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அருமையாளே, நாம் ஒரு நிலத்தை வாங்குகின்றோம், அங்கு வீட்டை கட்டுகின்றோம் என்றால் முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அருகாமையில் பள்ளி இருக்கின்றதா அல்லது பள்ளிவாசலுடைய பாங்குடைய சத்தம் நாம் வாங்குகின்ற இந்த இடத்துடைய பகுதியில் அல்லது நாம் கட்டுகின்ற அந்த வீட்டுடைய பகுதியில் கேட்கின்றதா? நமக்கெல்லாம் தெரியும், புதிதாக வீட்டை கட்டி குடியேறக்கூடிய நபர்கள் பெரும்பாலானவர்கள் குர்ஆனை ஓதி துவங்குவார்கள். அதிலும் அதிகமாக பாங்கு சத்தத்தை உள்ளே முழங்க செய்வார்கள். துவாவிற்கு முன்பதாக பாங்கு சொல்லப்பட்டதான் அந்த வீட்டிற்குள்ளாக நுழைவார்கள். என்றால் ஷைத்தானுடைய ஜின்களுடைய தீங்கை விட்டு அந்த வீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு நாள் 2 நாட்கள் வீடு குடியேறக்கூடிய அந்த நாளில் மட்டும் பாங்கு சத்தம் கேட்டுவிட்டு அதற்கு பின்பதாக பாங்கு சத்தம் கேட்கவில்லை என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். ஷைத்தானுடைய தீங்குகள் ஜின்களுடைய தீங்குகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் பாங்கு சத்தம் கேட்டு நாம் வீட்டுக்குள்ளாக நுழைகின்றோம், வீடு குடியேறுகின்றோம். அருமையாளே, கால முழுக்க அதற்கு பின்பதாக நம்முடைய வீடுகளில் பாங்குடைய சத்தமே கேட்கவில்லை என்றால் நம்முடைய வீட்டுடைய நிலை என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் மார்க்கம் சொல்கின்றது, தொலைதூரத்தில் இருக்க வேண்டும், ஆனால் பள்ளிவாசலுடைய பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்குள்ள தொலைதூரமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அப்படி இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு தொழ வேண்டும் என்ற எண்ணம் வரும். எவ்வளவுதான் தக்குவாதாரியாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் ஈமானுடைய பரிபூர்ணம் இருந்தாலும் சரி, பாங்குடைய சத்தம் அந்த உணர்ச்சி அந்த உள்ளங்களை தட்டி எழுப்பவில்லை என்றால் தொழ வேண்டும் என்ற எண்ணம் காலங்கள் போக போக நம்மை விட்டு தூரமாகிவிடும். சில நேரங்களில் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், ஆனால் நேரம் வந்துவிட்டால் மறந்து விடுவோம். பாங்கு சத்தம் கேட்டால் அந்த நினைவு வரும், ஆனால் பாங்கு சத்தம் கேட்கவில்லை என்றால் அந்த நினைவு கூட வராமல் தொழுகையில் கலாவாகக்கூடிய சூழ்நிலை, இன்னும் சொல்ல போனால் தொழாத சூழ்நிலை உருவாகிவிடும். ஆகவேதான் பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்குள்ள தொலைதூரத்தில் நீங்கள் ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கின்றார்கள், நீ வேண்டுமானால் வெகு தொலைவாக இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பள்ளிவாசலை வேண்டுமானால் அமைத்துக் கொள்ளுங்கள்.
தொலை தூரமாக நாம் இடத்தை வாங்கிவிட்டோம். நாம் மட்டுமல்ல, நம்மை போன்ற பலர் வீடை கட்டிவிட்டார்கள், இடத்தை வாங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் இப்பொழுது பள்ளிவாசல் தேவைப்படுகின்றது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், உங்களுடைய இருப்பிடத்துக்கு அருகாமையில் நீங்கள் வேண்டுமானால், நினைத்தால், ஆசைப்பட்டால், தேவைகள் ஏற்பட்டால் பள்ளிவாசலை கட்டிக்கொள்ளலாம். அதுவும் எப்படி கட்ட வேண்டும்? அழகான முறையில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், பள்ளிவாசலை கட்டுங்கள், அந்த பள்ளிவாசலை நீங்கள் அழகாக்குங்கள். அது கட்டுமானத்தை அழகாக ஆக்குங்கள். அதை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலை அழகாக கட்டுங்கள். அழகாக கட்டினால் மட்டும் பத்தாது, அதை நீங்கள் சுத்தமாக பாதுகாப்பானதாக நீங்கள் ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அருமையாளே, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். தேவைகளுக்கு ஏற்ப நாம் கட்டினாலும் கூட அதை அழகானதாக நாம் கட்ட வேண்டும். மஸ்ஜித் நபவி நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது காலகட்டம் நாம் மஸ்ஜித் நபியை பார்க்கின்றோம். பிரம்மாண்டமான ஒரு தோட்டம், அழகான ஒரு தோட்டம், பார்த்தாலே கண்கள் குளிர்ந்து போய்விடும், அந்த அளவுக்கு அழகான தோட்டம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியை கட்டக்கூடிய அந்த தருணத்திலே முதல் கட்டமாக நாம் எடுத்து பார்த்தால் இடுப்பு அளவுதான் சுவர் இருக்கும். மஸ்ஜித் நபியுடைய ஆரம்ப கால கட்டம் இடுப்பு அளவுதான் சுவர்கள் இருக்கும். மேற்கூரைகள் அந்த பெருத்த வரக்கூடிய அந்த ஓலைகளினால் அமைக்கப்பட்டிருக்கும். சாதாரண அந்த மஸ்ஜிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியை கட்டினார்கள். ஆனால் அப்பொழுதே சொல்கின்றார்கள், கியாமத்துடைய நெருக்கத்தில் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வரக்கூடிய அந்த தருணத்திலே மதீனாவிற்குள்ளாக நுழைவதற்கு முயற்சிப்பான். ஆனால் அவனால் மஸ்ஜித் நபவியை நெருங்க முடியாது. வெகு தூரத்தில் அந்த ஹத்தில எல்லையில நிறுத்தப்படுவான். இதற்கு பின்பதாக அவனுக்கு நுழைவதற்கு அனுமதி இல்லை என்பதாக தடுத்து நிறுத்தப்படுவான். அப்பொழுது கேட்பான், அதோ தெரிகின்றது உயர்வான வெள்ளை மாளிகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்டிய அந்த தருணத்திலே சொன்ன வார்த்தை, உயரமான வெள்ளை மாளிகை அழகான தோட்டத்தை தருகின்றது, அது யாருடைய கோட்டை என்பதாக தஜ்ஜால் கேட்பான். நமக்கெல்லாம் தெரியும் தஜ்ஜால் எவ்வளவு உயரமான மனிதன். அவனுக்கு பிரம்மாண்டமான கோட்டையாக தெரிகிறது என்றால் எவ்வளவு பெரியதாக இருக்கும். கியாமத்திலே அந்த நெருக்கத்திலே தஜ்ஜால் வருகையின் போது தஜ்ஜால் கேட்கக்கூடிய வார்த்தை, இந்த வெள்ளை மாளிகை, பிரகாசிக்கக்கூடிய அந்த வெண்ணிற மாளிகை யாருக்குரியது, எந்த அரசருக்குரியது என்பதாக கேட்பானான். அப்பொழுது அவருக்கு சொல்லப்படுமா, இது மஸ்ஜித் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் என்பதா. அருமையாளே, காலங்கள் போக போக தேவைகள் ஏற்பட பிரம்மாண்டமாக மாறிக்கொண்டே இருக்கும் மஸ்ஜித் நபவி. அது மட்டும் அல்லாமல் அலங்காரங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் எல்லா மஸ்ஜிதுகளும் ஆரம்ப காலகட்டத்தில் சிறு குடிசையாக கூடாரங்களாக அமைக்கப்படுகின்ற மஸ்ஜிதுகள் எல்லாம் காலங்கள் போக போக டைல்ஸை கொண்டு, மார்பல்களை கொண்டு, அலங்கார விளக்கங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலங்கரித்துக் கொண்டே வருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கின்றார்கள், அதனுடைய அலங்காரத்தை நீங்கள் அழகாக்குங்கள், கட்டுமானத்தை நீங்கள் அழகாக்குங்கள் தேவைகளுக்கு ஏற்ப. அது மட்டுமல்லாமல் அது சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகள் என்பதாக. அருமையாளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் எதற்குரியது என்பதாக சொல்கின்றார்கள். வன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ان هذا المسجد لا يصلح لشيء من هذا البول ولا قدر انما هي ذكر الله تعالى والصلاه وقراءه القران. மூன்று காரியங்களுக்காக வேண்டி மட்டும்தான் மஸ்ஜிதுகள். ஒன்று, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக உள்ள இடங்கள் தான் பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அல்லாஹ்வை பற்றி உண்டான திக்ர்கள், நினைவூட்டுதல்கள் எதுவாக இருக்கட்டும், குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கலாம், அல்லாஹை பற்றி, அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான பேச்சுகளாக இருக்கலாம், மார்க்க அறிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்கலாம். லிக்ரில்லாஹி வஸ்ஸலாத்தி, தொழுகைக்கான உள்ள இடமாக இருக்கின்றது. வக்ராத்தில் குர்ஆனி, குர்ஆனை ஓதுவதற்குண்டான ஒரு இடமாக. இந்த மூன்று காரியங்கள், ஒன்று அல்லாஹ்வை நினைவுக்குரிய இடமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும், இரண்டாவதாக தொழுகைக்குரிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக குர்ஆன்களை ஓதக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து, அதாவது மஸ்ஜித் நபவி உருவாக்கப்பட்ட அந்த நாள் முதல் இருந்து சஹாபே சுஃபா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், திண்ணை தோழர்கள் குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை கட்டினார்கள். கட்டி அந்த நாள் முதலேயே அங்கு மதரசாக்கள் நடைபெற்றது. மார்க்க கல்விகள், போதனைகள் அங்கு கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஏதேனும் பஞ்சாயத்துகள், பிரச்சனைகள் வந்தால் வழக்காடக்கூடிய ஒரு இடமாக, நீதிகள் வழங்கப்படக்கூடிய ஒரு இடமாக,
அருமையான மஸ்ஜிதுகள் இருந்தது. மார்க்கம் சம்பந்தமான உலகம் சம்பந்தமான எல்லா காரியங்களுக்கும் உண்டான தீர்வு வழங்கக்கூடிய ஒரு இடமாக, உலக வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ வேண்டும், உலக கலாச்சாரங்களை மனிதன் எப்படி மேம்படுத்த வேண்டும், உலகத்தில் நாகரிகமான மனிதனாக மனித தன்மையோடு மனிதன் வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக, உலகத்தில் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால், நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு அவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதாக கற்பிக்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு மதரசாவாக தான் மஸ்ஜித் நபவி இருந்தது. இந்த அளவிலும் கூட மஸ்ஜித் நபி சென்று பார்த்தால் தெரியும், இஷாவுக்கு பின்பதாக தஃப்சீருடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய பாடங்கள் பல இடங்களில் ஆங்காங்கே மூலைகளில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சில இடங்களில் ஹதீஸுடைய பாடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். குறிப்பான மாணவர்கள் எல்லாம் யாரும் இல்லை. தினந்தோறும் வரக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள், அவ்வப்போது வரக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள். சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அதில் கலந்து கொள்வார்கள். யார் வேண்டுமானாலும் அந்த பாடசாலையில் அமர்ந்து கொள்ளலாம், கல்வியை கற்றுக்கொள்ளலாம். குர்ஆனுடைய ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து நடக்கும், ஒரு தரிசு நடக்கும். ஹதீஸுடைய ஒரு தரிசு நடக்கும், தஃப்சீருடைய ஒரு தரிசு நடக்கும். இப்படியா மசாயிலுடைய தரிசு நடக்கும். இப்படியா மஸ்ஜித் நபவியில் இஷாக் தொழுகை பார்த்தால் ஆங்காங்கே மதரசாக்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது அமைத்து தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் குர்ஆன் ஓதுவதற்கான மஸ்ஜிதுகள், தொழுகைக்காண்டி உள்ளதான் மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காண்டி உள்ளதான் மஸ்ஜிது என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். என்று சொல்ல போனால் மஸ்ஜிதுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நேரத்திலும் கூட நமக்கு அருகாமையில் ஒருவர் தொழுது கொண்டிருந்தால் அந்த தொழுகையாளிக்கு அந்த தொழுகை இடையூறு தராத அளவிற்கு, இடையூறு ஏற்படாத அளவிற்கு குர்ஆனை மிதமான சத்தத்தோடு ஓத வேண்டும். பள்ளிவாசல்கள் திக்ர் செய்யக்கூடிய இடம் தானே, குர்ஆன் ஓதுவதற்குண்டான இடம் தானே, தொழுகைக்குண்டான இடம் தானே. ஆகவே திக்ர்களை சத்தமாக செய்யலாம், அல்லது குர்ஆனை அதிகமான சத்தத்தோடு ஓதலாம் என்பதாக சொல்லக்கூடாது. முதலாவதாக தொழுகைக்குண்டான இடம் மஸ்ஜித், சஜ்தா செய்யக்கூடிய இடம் நாம் பெயர் வைத்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் பள்ளிவாசல்கள் முதலாவதாக தொழுகைக்குண்டான ஒரு இடமாக இருக்க வேண்டும். தொழுகை நேரம் போக உள்ள நேரங்களில் தொழுகையாளிகளுக்கு இடையூறு இல்லாமல், தொழக்கூடிய நபருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மற்ற அமல்கள் வேண்டுமானால் நடைபெற்றுக் கொண்டே இருக்கலாம். அருமையானே, நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் மிகவும் சிந்தித்து தான் செயல்பட்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்பதாகவும் அஸருடைய தொழுகைக்கு பின்பதாகவும் பின் சுன்னத்தல்ல, லொஹர் அஸர் இஷா, லொஹர் மக்ரிப் இஷா, இந்த தொழுகைக்கு பின்பதாக பின் சுன்னத் இருக்கின்றது. பொதுவாக ஹதீஸில் வருகின்றது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும், ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்பும் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற கலிமாவை, அந்த திக்ரை நாம் செய்ய வேண்டும். இது மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆனால் குறிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும், தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் ஃபஜருக்கு பின்பதாக திக்ர் செய்யப்படுகின்றது, அஸருக்கு பின்பதாக திக்ர் செய்யப்படுகின்றது. நம்முடைய மூதாதையர்கள் இந்த வழிமுறையை கொண்டு வந்தார்கள். ஏனென்று எடுத்து பார்த்தால் அருமையானே, தாமதமாக வந்து தொழக்கூடிய நபர்கள் நாம் முதல் வரிசையில் தொழுது கொண்டிருப்போம், அவர்கள் இரண்டாவது அல்லது மூன்றாவது வரிசையில் தொழுது கொண்டிருப்பார்கள். இந்த திக்ர்கள் இல்லை என்றால் நாம் பின் சுன்னத் தொழ வேண்டிய தேவையில்லை. ஆகவே சலாம் கொடுத்தவுடன் துஆக்களை சுருக்கமாக முடித்து கொண்டு தொழுகையாளிகளை தாண்டி செல்லக்கூடிய சூழ்நிலை, சில வேளைகளில் நாம் அவர்களை கீழே தள்ளி விட்டு விடுவோம், அறக்க பறக்க எழுந்திருந்து ஓடுவோம். தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு, தாமதமாக வந்து தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு தொழுகையில் சிரமம் ஏற்பட்டுவிடும், அல்லது அவர்கள் தொழக்கூடிய தருணத்தில் நாம் குறுக்கே நுழைந்து விடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகக்கூடாது என்பதற்காக வேண்டியதான் நம்முடைய மூதாதையர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்பதாகவும் அஸருடைய தொழுகைக்கு பின்பதாகவும் திக்ர்களை வளமையாக ஆக்கினார்கள். எல்லா தொழுகையும் திக்ர் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் கூட குறிப்பாக இந்த 2 நேர தொழுகையில திக்ர் செய்து விட்டு பின்னால் தாமதமாக வரக்கூடிய அந்த நபர்கள் தன்னுடைய 2 ரக்காத்தையோ அல்லது 3 ரக்காத்துகளையோ அல்லது 1 ரக்காத்தையோ தொழுது முடித்ததற்கு பின்பதாக, துவா முடித்ததற்கு பின்பதாக நாம் அங்கிருந்து வெளியே செல்கின்றோம். தொழிலாளிகளுக்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது, தொழுகையில் யாரும் குறுக்கே சென்று விடக்கூடாது என்பதற்காண்டிதான் நம்முடைய மூதாதையர்கள் அழகான ஒரு வளமையை நமக்கு மத்தியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் யார் தொழுது கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ அவசரமான வேலை இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எந்த ஒரு வேலையும் இருக்காது, வெளியே சென்று பேச வேண்டும் அல்லது கடை வீதிகள் நாம் சுற்றித் திரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அவசர தேவைகள் இல்லாமல் கூட சலாம் கொடுத்தவுடன் எழுந்திருந்து வரக்கூடிய சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையானே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ளாக வந்து விட்டால்
நாம் நேரங்களை காலங்களை அதிகமாக பள்ளிவாசலுக்குள்ளாக கழிக்க வேண்டும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் பள்ளிவாசலுக்குள்ளாக வந்துவிட்டால் பல பள்ளிகள் நாம் பார்க்கின்றோம். படைப்பினுடைய தொடர்பு இருக்கக்கூடிய தருணத்திலே படைப்பினங்களின் தொடர்பு எதற்கு என்பதாக எழுதி போடுகின்றார்கள். பல ஜும்மாக்களில் பல தொழுகைகளில் ஏலான் செய்கின்றார்கள், மொபைல் போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள் என்பதா. அறிஞாவை பலரும் சுவிட்ச் ஆஃப் செய்வது கிடையாது. பல நேரங்களில் பலருடைய மொபைல் போன்கள் தொழுகையின் போது ஒலிக்க ஆரம்பிக்கின்றது. ஒருவருடைய கவனக்குறைவின் காரணமாக பல மக்களுடைய தொழுகையுடைய சிந்தனைகள் மாறுகின்றது. ஆகவேதான் பள்ளிவாசல்கள் எழுதப்படுகின்றார்கள், படைத்தவருடைய தொடர்பு இருக்கக்கூடிய தருணத்திலே படைப்பினர்கள் தொடர்பு எதற்கு என்பதா. 1 மணி நேரம் ஜும்மாவிற்கு அதிகபட்சமாக அந்த 1 மணி நேரம் கூட நம்மால் உலகத்திலே தொடர்பு விட்டு நாம் தூரமாகவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தொடர்போடு முழுமையாக நம்முடைய நேரங்களை காலங்களை செலவழிக்க முடியவில்லை என்றால் நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றது என்று விலகிக் கொள்ள வேண்டும். அறிஞாவை பள்ளிக்குள்ளாக வந்துவிட்டால் மொபைல் போன்களை முடிந்தால் போல் சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ள வேண்டும். அதற்கும் மேலாக முடிந்த அளவுக்கு நம்முடைய வீடுகளில் நம்முடைய மொபைல் போன்களை வைத்துவிட்டு வந்துவிட்டால் சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது. பள்ளிவாசலுக்குள்ளாக வந்துவிட்டால் மொபைல் போன்களை சைலண்டில் போடுவதை விட முழுமையாக சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரஹ்மத் கொடுக்கின்றான். பரக்கத்தான ஒரு இடம், அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் இறங்குகின்ற ஒரு இடம் பள்ளிவாசல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊர் மக்களுக்கு ரஹ்மத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நாடினார். எப்படி அரசாங்கத்தின் மூலமாக ரேஷன் கடைகளுக்கு அந்த மானிய பொருட்கள் வருகின்றதோ அங்கிருந்துதான் ஊர் மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊர் மக்களுக்கு ரஹமத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்துவிட்டால் முதலாவதாக அந்த ஊருடைய பள்ளிவாசல் மீது அந்த ரஹமத்தை இறக்குகின்றான். யாரெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளாக வருகின்றார்களோ அந்த ரஹமத்துடைய பங்களிப்பை வாங்கி கொண்டு செல்கின்றார். அல்லாஹ் என்னுடைய குடும்பத்துக்கு ரஹமத் செய்வேன் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ஆனால் நான் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்றால் எனக்காண்டி உள்ள பங்கு பள்ளியில் மீதமாக இருக்கும். எப்பொழுது நான் பள்ளிக்கு வருகின்றனோ அந்த ரஹமத் அப்பொழுது எனக்கு கிடைக்கும். ஆகவேதான் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் நோய்வாய் ஏற்பட்டு விட்டால், வியாபாரத்திலே நோய் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக பள்ளிவாசலுக்கு வருவார்கள், அழுவார்கள், புலம்புவார்கள். எப்பொழுது அந்த நோய்வினை போய்விட்டதோ, எப்பொழுது அந்த வியாபாரத்தில் நெருக்கடி போய்விட்டதோ அதற்கு பின்பதாக பள்ளிவாசலுக்கு வரவே மாட்டார். அருமையான எல்லா இடத்திலும் பள்ளிவாசலுக்கு வந்து கேட்கக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தேவைகளை அவருடைய ஹாஜத்துகளை பூர்த்தி செய்கின்றான். அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அந்த ரஹமத் அவருடைய பங்களிப்பை அவர் அந்த பள்ளியில் இருந்து எடுத்துக்கொண்டு செல்கின்றார். அருமையானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு பெரும் பாக்கியமாக அருளை பெற்று தரக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிதுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு ஆக்கியிருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை முழுவதுமாக இந்த பூமியை முழுவதுமாக தொழக்கூடிய இடமாக இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் தந்திருக்கின்றார். எந்த உம்மத்திற்கும் அந்த பாக்கியம் இல்லை. இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் பூமியில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் குறிப்பாக மஸ்ஜித் தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்கின்றது, தனி சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது. மஸ்ஜித் அல்லாத வேறு இடங்களில் தொழுதாலும் தொழுகை கூடிவிடும். ஆனாலும் கூட பள்ளிவாசலில் தொழுவதுதான் சிறந்தது என்பதா. இன்னும் சொல்ல போனால் ஜமாத்தாக தொழக்கூடிய அந்த தொழுகை தனியாக தொழுகின்ற அந்த தொழுகை விட 24 மடங்கு நன்மைக்குரியதாக இருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹி யுதாயிபு லிமன் யஷா, அதற்கு மேலாக தரக்கூடியதாக இருக்கின்றான். பள்ளிவாசல் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்குரியதாக இருக்கின்றது. பள்ளிவாசல் அல்லாஹ்விற்கு சொந்தமான ஒரு இடம். பள்ளிவாசலுக்கு நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கின்றதோ அதை விட அதிகமாக பள்ளிவாசல்களை நிர்வகிக்கின்ற அந்த நிர்வாகி, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், முஅத்தின்கள், இமாம்கள் அவருடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் கூடுதலாக அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பார்த்து சொன்ன வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும். காபாவே நீ எவ்வளவு கண்ணியமானவர், காபாவே நீ எவ்வளவு கண்ணியமானது, உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது. ஆனால் உன்னுடைய கண்ணியத்தை காட்டிலும் ஒரு முஃமினுடைய கண்ணியம் இருக்கின்றது, உயர்ந்ததாக இருக்கின்றது. காபத்துல்லாவுடைய கண்ணியம் அதை விட ஒரு முஃமினுடைய கண்ணியம் உயர்ந்ததாக இருக்கின்றது என்றால் மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், மஸ்ஜிதில் வேலை செய்கின்ற அந்த பணியாளர்கள், முஅத்தின்கள், மஸ்ஜிதுடைய இமாம்கள், இதனுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். அருமையானே நிர்வாகிகள் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் கூட, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாம் பொறுப்பேற்று விட்டோம் என்பதற்காக வேண்டி பல தியாகங்கள் செய்து பள்ளிவாசல்களை நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
எல்லோரும் மனிதர்கள் தான். ஏற்கனவே சொன்னோம், குன்னு பனி ஆதம் ஹத்தாவன் ஹைல் ஹத்தாயின் தவ்வாபுன். ஆதமுடைய மக்கள் எல்லாம் பாவிகள் தான். பாவம் செய்யக்கூடிய நபர்களில் சிறந்தவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள் தான். அருமையாளி நிர்வாகிகளும் மனிதர்கள் தான். அவரிடத்தில் தவறுகள் நிகழதான் செய்யும். பல இடங்களில் பல பள்ளிவாசலை பார்த்தால் நிர்வாகிகளை பற்றி வெறுமனையாக குறைகள் மட்டும் கூறுவார்களே தவிர நிறைகளை கூறக்கூடிய நபர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். என்ன செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, குறை காண வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவர் செய்கின்ற எல்லா காரியங்களும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இது செய்தாலும் குற்றம், இது செய்யவில்லை என்றாலும் குற்றம். அவர் இஷ்டத்துக்கு செய்கின்றார் என்பதா அருமையாளை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வருவோம், தொழுவோம், வரவில்லை என்றால் யாரும் நம்மை கேட்க மாட்டார்கள். ஆனால் பள்ளிவாசலை பொறுப்புதாரிகள் பள்ளிக்காக வேண்டி தன் நேரங்களை காலங்களை செலவு செய்கின்றார்கள். உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட, தன்னால் முடியவில்லை என்றிருந்தாலும் கூட, பள்ளிவாசலுக்காக வேண்டி நாம் பொறுப்பேற்று விட்டோமே, பள்ளிவாசலை சென்றால் நாம் பார்க்க வேண்டும் என்பதா உடல்நிலை பலகீனமாக இருந்தும் கூட பல பள்ளிகளில் நாம் நிர்வாகிகள் பார்க்கின்றோம். பள்ளிவாசலுக்கு வந்து என்ன நடக்கின்றது, என்ன நடக்கவில்லை என்பதா கண்காணிக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதனாலே நாம் எல்லாம் அவங்களை பற்றி குறை கூறிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்வாகிகளை பற்றி சொல்லக்கூடிய தருணத்திலே தன்னுடைய அண்டை வீட்டார் என்பதா சொல்கின்றார். மலக்குமார்களை பார்த்து நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானான், என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐன ஜீரானி, என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே என்பதா மலக்குமார்களை பார்த்து கேட்கக்கூடிய தருணத்திலே மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், உனக்கு அண்டை வீட்டாரா, அப்படி யார் இருக்கின்றார் என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். நாங்கள் உன்னுடனே இருக்கின்றோம், இதுவரை உன்னுடைய அண்டை வீட்டாரை நான் பார்த்ததே இல்லை, அப்படி இருக்க உன்னுடைய அண்டை வீட்டார்கள் யார் என்பதாக மலக்குமார்கள் ஆச்சரியமாக கேட்பார்களாம். அப்போது அல்லாஹ் சொல்வான், உன்மார்கள் மசாஜித், மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகள். இன்னொரு இடத்தில் சொல்கின்றார்கள், மஸ்ஜிதுகளை கட்டித்தரக்கூடிய அந்த ஸ்பான்சர்கள். ஒன்று பள்ளியிலே நிர்வாகிகள் அல்லது பள்ளியை கட்டித்தரக்கூடிய ஸ்பான்சர்கள். இவர்கள் தான் என்னுடைய அண்டை வீட்டார்கள் என்பதா யாரை நாம் திட்டுகின்றோமோ, யாரை பற்றி உண்டான குறையில் நாம் கூறுகின்றோமோ, அப்படிப்பட்ட பள்ளி நிர்வாகிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய அண்டை வீட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி அவருக்கு ஒரு சுப செய்தி சொல்கின்றார். அருமையானே, நாம் எல்லாம் பள்ளிக்கு வருகின்றோம், பள்ளியில் குறைகள் நிகழதான் செய்யும். நாசுக்காக அழகான முறையில் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் செய்யலாம், அல்லது அவர் செய்கின்ற அந்த தியாகத்தை, அந்த சேவைகளை நாம் பாராட்டலாம். குறைந்தபட்சமாக சொல்வார்கள், உதவி செய்யவில்லை என்றாலும் சரி உபத்திரம் செய்யாதீர்கள், நன்மை செய்யவில்லை என்றாலும் சரி தீமை செய்துவிடார்கள், என்னை புகழ வேண்டும் என்பதால் நான் ஆசைப்படவில்லை, மாறாக என்னை நீங்கள் திட்டிவிடாதீர்கள் என்பதா. அதே போன்றுதான் பள்ளி நிர்வாகிகள் அவர்கள் செய்கின்ற அந்த சேவைகளை, தியாகங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களால் முடிந்த அளவிற்கு முழுமையாக பள்ளிக்காண்டி தியாகம் செய்கின்றார்கள். அதே சமயத்திலே நாம் அவர்களுக்கு முடிந்தால் போல உதவி செய்ய வேண்டும். அவரிடத்தில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிகள் என்ன? ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் ஏன் நடக்கவில்லை? பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். நாம முன் வந்து நாங்கள் இந்த பொருளுக்காக உதவி செய்கின்றோம், நீங்கள் இந்த காரியத்தை செய்து முடியுங்கள் என்பதா. பல பள்ளிகளில் லைட் எரியவில்லை, ஃபேன் ஓடவில்லை, மோட்டரில் தண்ணீர் இல்லை என்பதாக முஅத்தின்களை, நிர்வாகிகளை குறை கூறிக் கொண்டிருக்கின்றோம். பெரியார்களே, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அது உலமா வரத்துல் அன்பியா, நபிமாவுடைய வாரிசா இருக்கக்கூடிய உலமாக்கள், ஆலிம் பெருந்தகைகள் பல பள்ளிகளில் அவர்கள் தான் இமாம்களாக இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஆலிம்களை, நபிமாவுடைய வாரிசுகளை நாக்கூசாமல், உள்ளத்தில் அளவும் சஞ்சலங்கள் இல்லாமல் லேசாக தவறான வார்த்தைகளை கொண்டு பேசிவிடுகின்றோம், நேராக திட்டிவிடுகின்றோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சில பள்ளிகளில் இமாம்களின் மீது கை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை. அருமையானே, இமாம்கள் அல்ல உலமா வரசத்துல் அன்பியா, நபிமாவுடைய வாரிசாக இருக்கின்றார், அவருடைய தியாகங்கள் இருக்கின்றது, முழுமையான தியாகமாக இருக்கின்றது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நாம் மாதந்தோறும் எவ்வளவு சம்பாதிக்கின்றோம்? என்னுடைய சம்பாத்தியம் என்ன? என்னுடைய பிள்ளையுடைய சம்பாத்தியம் என்ன? இன்னும் சொல்ல போனால் இமாமை விட அனுபவத்திலும் குறைவான, வாழ்க்கையில் அனுபவத்தில் குறைவான பிள்ளைகள். வயதில் பாதிதான் இருக்கும். இமாமுக்கு 40 வயது இருக்கும், என்னுடைய பிள்ளைக்கு 20 வயதுதான் இருக்கும். ஆனால் இமாம் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தை காட்டிலும் என்னுடைய பிள்ளையுடைய வருமானம் கூடுதலாக இருக்கும். அறிஞான இமாம்களுக்கு இடத்தில் திறமைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை 13 ஆண்டு காலங்கள், 20 ஆண்டு காலங்கள் மதரசாவில் கழித்துவிட்டு உம்மத்திற்காக வேண்டி சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி
வாழ்நாள் முழுவதையும் தீனுக்காக வேண்டி கழித்து விட்டு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழிகளை கழித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை உம்மத்திற்காக சேவை செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும். நாம் இமாமாக இருந்து தனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை பற்றி உண்டான நினைவூட்டுதலை நாம் நினைவூட்ட வேண்டும், அல்லாஹ்வை நாம் கற்றுத்தர வேண்டும், மறுமைய வாழ்க்கையை வெற்றியை நாம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தியாகங்கள் செய்து பல பள்ளிவாசல் இமாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நம்மால் முடிந்தால் போல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் குறைந்தபட்சமாக அவர்களை பற்றி உண்டான குறைகளை கூறாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இமாம்களும் நபிமாவுடைய வாரிசாக இருந்தாலும் கூட அவர்களும் மனிதர்கள் தான், தேவைகள் உள்ள நபர்களாக இருக்கின்றார்கள். சில நேரங்களில் பலகீனத்தின் காரணமாக தொலைகிற நேரங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் வர முடியாமல் போகலாம், நோய்வாய்ப்பட்டு ஏற்பட்டிருக்கலாம், குடும்பத்துடைய தேவைகள் ஏற்பட்டிருக்கலாம். சொல்லுவோம், லேசாக சொல்லிவிடுவோம், இமாம்கள் சரியாக தொலைக்கு வருவது கிடையாது, பிறகு பொறுப்பிலிருந்து என்ன பலன் என்றால் சொல்லுவோம். அருமையாவலே, அவர் நினைத்தால் இதை விட்டு வெளியே சென்று இதை விட அதிகமான சம்பளங்களை சம்பாத்தியங்களை ஈட்ட முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை, சக்திகளை, ஆற்றல்களை, திறமைகளை தந்திருக்கின்றான். ஏனென்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கலாம். சஹாபாக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க தெரியாதவராக இருந்தார்கள். எப்பொழுது அல்லாஹ் மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுத்தாலும் நாட்டுடைய அதிபதிகளாக மாறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன் அராதல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை நினைக்கின்றானோ, நல்லதை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை தருவான். மார்க்கத்துடைய விளக்கம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் தீன் துனியா இரண்டுமே அவருக்கு லேசாக ஆகிவிடுகின்றது. யாருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹ் தருகின்றானோ அவருக்கு தீன் துனியா இரண்டுமே லேசாக ஆகிவிடுகின்றது. ஆகவேதான் சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக வாழ்க்கையை காட்டிலும் மறுமை வாழ்க்கையை, குர்ஆனுடைய வாழ்க்கையை காட்டி தந்தார்கள். அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு நாட்டை ஆளுவதும் லேசாக மாறிவிட்டது. அருமையான அந்த விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம்களுக்கு, ஆலிம்களுக்கு தந்திருக்கின்றான். அவர்கள் நினைத்தால் உலகத்தின் மீது முயற்சி செய்தால் உங்களை விட பன்மடங்கு அதிகமான லாபங்களை, சம்பாத்தியங்களை ஈட்ட முடியும். ஆனால் இந்த உம்மத்திற்காக வேண்டி, அதாவது நமக்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள், தியாகம் செய்கின்றார்கள். குறைவான சம்பளமாக இருந்தாலும் கூட நிறைவான மனதோடு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் ஒரு வாக்கியம் என்பதா நினைத்தவர்களாக குறைவான சம்பளங்களில் நமக்கு மத்தியிலே ஹிதமத் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையாளர்களே, இமாம்கள், நிர்வாகிகள் எந்த குறைகள் செய்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டார்கள். அல்லாஹ்வே அவருடைய பாவங்களை பொறுக்கின்றான், மன்னிக்கின்றான் என்று இருக்க நாம் அவர்களை பற்றி குறை பேசுவதற்கோ, அவர்களை பற்றி உண்டான குறைகளை பிறருக்கு சொல்லி மகிழ்வதற்கோ நாம் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். அருமையாளர்களே, இமாம்களுக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் முழுமையாக கண்ணியம் கொடுத்து பள்ளிவாசலை கண்ணியத்தை காக்கக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல அல்லா வாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.